வணக்கம் நண்பர்களே, எனது யூடியூப் தளத்துக்கு வருகின்றதற்கு மிக்க நன்றிகள். இந்த வீடியோவானது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குமென்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்து முடித்தது பிற்பாடு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓலில் விட்டுடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இதற்கு முதல் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் டராஸை பற்றி, டராஸில் செல்லர் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதில் இன்ஃபர்மேஷன்கள் எப்படி கொடுக்குறதை பற்றி பார்த்தோம். ஓகே, அதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ டேஸுக்கு பிறகு தான் உங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க. கால் பண்ணியெல்லாம் விசாரிப்பாங்க, டீட்டெயில்ஸ் எல்லாம் உண்மையாக பொய்யாண்டுலாம் உங்களுக்கு ஃபோன் நம்பருக்கெல்லாம் கால் பண்ணி விசாரித்து அப்ரூவல் கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு 5 டேஸுக்கு பிறகு இமெயிலுக்கு ஒரு லிங்க் ஒன்று வரும். அதை கிளிக் பண்ணி ஒரு லைவில் ஒரு வீடியோ கால் வந்து ட்ரைனிங் கொண்டு போகும், ஃப்ரீயாக ட்ரைனிங் கொண்டு போகும். அதை நீங்கள் அட்டென்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஃப்ரீ மெட்டீரியல், அதாவது ஃப்ரீ பேக்கிங் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, பார்த்திங்கன்னா இந்த சப்ஸ்கிரைபராக கேட்டிருந்தார் எப்படி டராஸில் வந்து லிஸ்டிங் பண்ணுறது, சேல் பண்ணுறது, பேமெண்ட் அதில் பற்றி. எனக்கு வந்து என்னென்னா இந்த மெட்டீரியல் வந்து முடிஞ்சு பேக்கிங் மெட்டீரியல் வந்து. ஸோ அதனால் வந்து நான் வந்து ஒரு ஆர்டரும் போடலாம் கிடக்குது. ஒரு ஆர்டரை போட்டால் யாரும் கன்ஃபார்ம் ஆகிட்டால் நான் வந்து சேல் பண்ணுறதுக்கு என்கிட்ட மெட்டீரியல் இல்லை. அது வந்து ஆர்டர் பண்ணிக்கிறேன். அது எனக்கு எப்படியும் ஒரு 2 டேஸில் கிடைச்சிடும். அது கிடைச்ச உடனே உங்களுக்கு நான் வந்து லிஸ்டிங் பண்ணுறது எப்படி, அதுக்கு வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது எப்படி, பேனியர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது எப்படி, எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே, அதை நீங்கள் மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து காட்டும், இப்படி வீடியோ போட்டுருங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இன்றைக்கு நாங்கள் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு முழுக்க ட்ராப் ஷிப்பிங்னா என்ன, டைரக்ட் ஷிப்பிங்னா என்ன அப்படின்றது தான். அதாவது ஈபே வச்சு தான் கிட்டத்தட்ட முழுக்க இந்த வீடியோ வந்து ஈபே மாதிரி தான் போகும். ஈபேயில் வந்து எப்படி ட்ராப் ஷிப்பிங் செய்கிறது, அதில் வந்து டைரக்ட் ஷிப்பிங்னா என்ன, அது என்ன மாதிரி செய்கிறது, இதில் எது லாபம், எதில் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அதில் பற்றி தான் இதில் வந்து கலைக்க போகிறோம். ஓகே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் முதல்ல ஸ்டார்ட் பண்ணிக்க ட்ராப் ஷிப்பிங்கில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ ட்ராப் ஷிப்பிங்னா என்ன, அதை வந்து ஒரு கஸ்டமர் ஆள் வந்து எங்கிட்ட வந்து எங்களோட இப்போ வெப்சைட் நிறைய இருக்குது. விஷ் இருக்குது, பேங்காக் இருக்குது, ஈபே இருக்குது, அப்படி நிறைய இருக்குது. அப்படி வெப்சைட்டில் வந்து நாங்கள் வந்து போட்ட ஒரு ஐட்டத்தை வந்து கஸ்டமர் வந்து பை பண்ணுறேன். அப்படி பை பண்ணிக்க நான் எங்கிட்ட வந்து ஐட்டம் வந்து இருக்காது. இப்போ மெயின் விஷயம் என்ன ட்ராப் ஷிப்பிங்லன்னா, நாங்கள் வந்து ஒரு பொருளை வாங்கவோ தேவையில்லை, அது மாதிரி ஸ்டாக் வச்சுக்கணும் அவசியம் இல்லை, கையால் தொட வேண்டிய அவசியம் இல்லை, முதலீடு போட வேண்டிய அவசியம் இல்லை, அதெல்லாம் செய்ய தேவையில்லை. கஸ்டமர் வந்து அதில் பை பண்ணிக்க நாங்கள் நேரடியாக என்ன செய்கிறோம், அலி எக்ஸ்பிரஸோட பை பண்ணிவிட்டு அங்கே இருந்து நாங்கள் எடுக்காமல் நேரடியாக கஸ்டமருக்கு சென்ட் பண்ணுறோம். அதாவது அந்த பொருள் வந்து எங்களுக்கு கைக்கு வராது, ஆனால் நாங்கள் வந்து அதோட டீலர்மாக இருந்து அந்த பொருளை வந்து ஷிஃப்ட் பண்ணுறோம். அதுக்கு இப்போ தான் ட்ராப் ஷிப்பிங். இதாவது வந்து நிறைய லாபத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இதில் இருக்க சின்ன பிரச்சனை என்னென்னா, இதில் வந்து நீங்கள் வந்து பொருளோட குவாலிட்டி உங்களுக்கு தெரியாது. நீங்களும் ஒரு வெப்சைட்டில் போய் தான் ஆர்டர் பண்ண போகிறீங்க. ஸோ வந்து பொருளோட குவாலிட்டி உங்களுக்கு என்னென்னு தெரியாது. அவங்க எப்படி பேக்கிங் பண்ணிக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது. பேக்கிங் நீட்டாக இருக்குதா என்ன மாதிரி உங்களுக்கு தெரியாது. இந்த இதால் வந்து உங்களுக்கு வந்து ரிவ்யூ வந்து சில நேரம் பாதிக்கப்படலாம். ஆனால் வடிவாக ஒரு அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து அலி எக்ஸ்பிரஸில் ஒரு சாமானை எடுத்தீங்கன்னா, இப்போ நல்ல ஒரு ரிவ்யூ போன சாமான், அவங்களோட ஷாப்புக்கு வந்து நல்ல ரிவ்யூ இருக்குது, அப்படி பார்த்து நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஈபேலெல்லாம் ஒரு 80 விதமான ஆட்கள் வந்து ட்ராப் ஷிப்பிங் தான் செய்கிறாங்க மெயினாக. ஏன்னா ட்ராப் ஷிப்பிங் வந்து முதல் போட தேவையில்லை, கஸ்டமர் பை பண்ணால் மட்டும் நாங்கள் பை பண்ணிவிட்டு சென்ட் பண்ணால் போதும், எங்களுக்கு கஸ்டமர் எக்ஸ்ட்ரா மணி தருவாங்க. அதனால் கூடிய லாபம் பார்த்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்திங்கன்னா டைரக்ட் ஷிப்பிங்னா என்னென்னு பார்ப்போம். அதாவது ஒரு ஷாப்பாக இருக்கட்டும், இல்லை அலி எக்ஸ்பிரஸாக இருக்கட்டும், அங்கேருந்து நாங்கள் ஒரு பொருளை வாங்குகிறோம், ஹோல்சேலில் வாங்குகிறோம். ஓகே, ஹோல்சேலில் வாங்கி எங்கள்கிட்ட கையில் வச்சுருக்கணும். ஓகே, கையில் வச்சுருந்து கொண்டு கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணிக்க நாங்கள் தான் சென்ட் பண்ணணும். கொரியர்லேயோ இல்லை டெலிவரி மூலமும் நாங்கள் தான் சென்ட் பண்ணணும். அதுதான் வந்து டைரக்ட் ஷிப்பிங். இதில் வந்து டராஸ் இருக்குது, பேங்கூரில் செய்யலாம், பிஷ்ஷில் செய்யலாம், ஈபேயில் செய்யலாம். இப்போ வந்து நிறைய வெப்சைட்டில் இருக்குது. அதெல்லாம் அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம், என்னென்ன வெப்சைட்டில் வந்து செய்யலாம்னு. சிலங்காவில் டராஸில் வந்து செய்கிறாங்க டைரக்ட் ஷிப்பிங் தான். ட்ராப் ஷிப்பிங் டராஸில் செய்ய இயலாது. ஏன்னா வந்து அதில் சொன்ன இதுன்றது அப்புறம் அடுத்த வீடியோவில் பார்க்குற என்ன மைண்டு. ஓகே, இதில் வந்து இதில் அனுகூலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து
சாமான் வந்து குவாலிட்டி என்ன மாதிரி தெரியும், உங்களோட கையில் தான் போகும். ஸோ உங்களோட குவாலிட்டி என்ன மாதிரி, நல்ல குவாலிட்டியாக என்ன மாதிரி தெரிஞ்சு கொள்ளலாம். அடுத்து வந்து பேக்கிங் வந்து நீங்கள் தான் பண்ணணும். ஸோ பேக்கிங் வந்து நல்ல பேக்கிங்காக, நல்ல ஒரு பேக்கிங் பண்ணி நீங்கள் ரிவ்யூவை வந்து கூட்டிக்கொள்ளலாம். பேக்கிங் இல்லை சாமான குவாலிட்டி மூலமாக ரிவ்யூ வந்து கூட்டிக்கொள்ள முடியும். ஓகே, ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் முதல்ல வந்து போட்டு வைக்கணும். இப்போ ஒரு 10-15 சாமான் வாங்கி வைக்கணும். அதில் 5 சாமான் 4 சாமான் தான் சேல் ஆகும். எல்லாம் சேல் ஆகாது, ஒரு 4-5 சாமான் தான் சேல் ஆகும். மிச்சம் ஸ்டோர்லேயே இருக்கும், அது ரன்லேயே இருக்கணும். இது வந்து டைரக்ட் ஷிப்பிங்கில் இருக்க சில பிரச்சனைகள். ஓகே, இப்போ நான் வெப்சைட்டுக்கு போயிட்டு பார்ப்போம் என்ன மாதிரி செய்கிறது அப்படின்னு. ஓகே, எப்படிங்க. ஓகே, இப்போ நான் கூகுளில் நிற்கிறேன். ஓகே, கூகுள்லேருந்து நான் வந்து ஃபஸ்ட்டாக அலி எக்ஸ்பிரஸுக்கு போகிறோம். ஓகே, அலி எக்ஸ்பிரஸ். ஓகே, இந்த பக்கம் அலி எக்ஸ்பிரஸில் போயிருக்கிறோம். ஓகே, அடுத்த விண்டோவில் நாங்கள் வந்து ஈபேயை ஓப்பன் பண்ணி வைக்கிறோம். ஓகே, ஈபே. ஓகே, இது ஈபே. இப்போ நாங்கள் அலி எக்ஸ்பிரஸில் நிற்கிறோம். ஓகே, இப்போ அலி எக்ஸ்பிரஸில் வந்து நாங்கள் அலி எக்ஸ்பிரஸில் வந்து ட்ராப் ஷிப்பிங் செய்யப்படுறோம். டைரக்ட் ஷிப்பிங் உங்களை சொல்ல தேவையில்லையே, ஒரு சாமான் கையில் வாங்கி வச்சுக்கோன்னா கொடுக்க வேண்டியது. ஸோ அதில் பெரிய பிரச்சனை இல்லை. இப்போ ட்ராப் ஷிப்பிங்லாம் இருக்குது. இப்போ ட்ராப் ஷிப்பிங் என்ன மாதிரி, இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு பென் ட்ரைவர் வச்சுக்குவோம். பென் ட்ரைவர்னு. ஓகே, பென் ட்ரைவ். ஓகே, பென் ட்ரைவ் வந்து சர்ச் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா நிறைய பென் ட்ரைவெலாம் உங்களுக்கு இதில் இருக்குது. இதில் வந்து சாண்டிஸ் பென் ட்ரைவ் இருக்குது. $4 $19 இருக்குது. ஜிபியை பொறுத்து வேறுபடுது. ஓகே, நாங்கள் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறோம். இந்த பொருளை தான் வந்து நான் வந்து ட்ராப் ஷிப்பிங் பண்ண போகிறோம். ஓகே, பார்த்தீங்கன்னா இதில் டைட்டில் போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ ப்ரைஸ்ன்னு போட்டிருக்காங்க, எவ்வளோ ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இருக்குன்னு. இதில் வந்து கெப்பாசிட்டி போட்டிருக்காங்க. 2 கெப்பாசிட்டிக்கு ஆட்டையில். ஸோ 2 கெப்பாசிட்டி போட்டு 32 64 கெப்பாசிட்டியும் இருக்குது. அதில் அடுத்து வந்து ஷிப்பிங் வந்து ஃப்ரீ ஷிப்பிங்காக, என்ன ஷிப்பிங், எந்த நாட்டுக்கு பண்ணலாம், அந்த இது டீட்டெயில்ஸ் வந்து இதில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, இப்போ ட்ராப் ஷிப்பிங், அதாவது நாங்கள் இதே மாதிரி நாங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும் எங்களோட ஈபேயில். ஓகே, ஈபேயில் போய் நாங்கள் செல் பண்ணலாம். இதை போட்டு செல்லர் அக்கௌண்ட்டில் கொடுத்துட்டு பண்ணலாம். அது என்ன மாதிரினா அடுத்த வீடியோவில் காட்டுறேன். செல்லர் அக்கௌண்ட்டில் போய் எப்படி பொருட்களை வந்து ஆட் பண்ணுறது அப்படி இப்படின்னு நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். ஓகே, செல்லர் அக்கௌண்ட்டில் போய் இதே டைட்டில் கொடுத்து, ப்ரைஸஸ் என்னென்னு சொல்கிறேன், இதே டைட்டில் கொடுத்து ஃபோட்டோஸ் இதே அப்லோட் பண்ணுங்கள். கெப்பாசிட்டி எல்லாம் கொடுத்து ஷிப்பிங் மெத்தட், ஃப்ரீ ஷிப்பிங்கா இல்லை ஷிப்பிங் பே பண்ணணுமா, அதெல்லாம் நீங்கள் ஈபேயில் ப்ரீமியமாக கொடுங்க. ஓகே, இப்போ இந்த அமௌண்ட்டு தான், இப்போ அமௌண்ட்லாம் இருக்குது. இப்போ வந்து 64 GB எவ்வளோ போட்டிருக்காங்க, 11.94. அங்கே வந்து 11.94 கொடுக்க இயலாது. கொடுத்தா உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்காது. சும்மா எழுந்த மாடலில் $13 கொடுக்க இயலாது. அப்படி கொடுத்தாலும் ப்ராஃபிட் வராது. ஏன்னா ஈபேயால் கமிஷன் எடுப்பாங்க, அது மாதிரி பேபிளாலையும் கொஞ்சம் கமிஷன் எடுத்துக்கொள்வாங்க. ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து பெருசாக வராது. இதை கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு டூல் ஒன்று இருக்குது. கூகுளில் போயிட்டு ஈபே செல்லர் கேல்குலேட்டர்னு அடிங்க. ஓகே, இந்த வந்துட்டு செல்லர் கேல்குலேட்டர் அடிச்சிங்கன்னா இப்படி ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டாக இருக்கிற ஈபே அதை கிளிக் பண்ணுங்கள். பேபிள் ஃப்ரீ கேல்குலேட்டரில் உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் எவ்வளோ போட்டிருந்தாங்க, 11.94. ஓகே, ஐட்டம் கோஸ்ட் வந்து 12.94. இது அந்த ஐட்டத்தோட கோஸ்ட் வந்து. இதில் ஷிப்பிங் கோஸ்ட் உங்களுக்கு அது இருக்குதாண்டா ஷிப்பிங் கோஸ்ட் வந்து கொடுத்துக்கொள்ளலாம், இல்லாட்டி கொடுக்க தேவை இல்லை. ஓகே, அடுத்த சோல்ட் ப்ரைஸ். இப்போ நாங்கள் எவ்வளோத்துக்கு சேல் பண்ண போகிறோம், சேல் பண்ணுறது இதில் $12 நாங்கள் இதில் ஒரு $18 கொடுப்போம். ஓகே, ஒரு $18 ஒரு $20 கொடுப்போம். இப்போ $20 சேல் பண்ணுறோம். ஃப்ரீ ஷிப்பிங், ஐட்டம் காஸ்ட் வந்து 12.94. ஓகே, இப்போ ப்ராஃபிட்டை வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு $5.18 தான் ப்ராஃபிட் வந்து இருக்குது. ஓகே, மிச்சம் வந்து இதில் வந்து ஈபே ஃபீஸ் எடுத்துருக்காங்க $20, பேபிள் ஃபீஸ் எடுத்துருக்காங்க $0.88, பேபிள் ஃபீஸ் எடுத்துருக்காங்க. ஓகே, இதில் வந்து நீங்கள் சும்மா எழுந்த மாதிரி சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு $13 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் ப்ராஃபிட், அதாவது உங்களோட காசு தான் மைனஸில் போகுது. அதனால் ஏன்னா அவங்க ஈபேயும் ஃபீஸ் எடுக்கிறாங்க, பேபிளும் ஃபீஸ் எடுக்கிறாங்க, அதெல்லாம் மைனஸ் பண்ணிக்கூட மைனஸில் போயிடும். அதனால தான் இதை கேல்குலேட் பண்ணி நீங்கள் வந்து இதில் ஒரு அலி எக்ஸ்பிரஸ் பை பண்ணுறபடியாக நீங்கள் வந்து ஒரு $20 நம்மளாக கொடுத்துக்கொள்ளலாம். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு லாபத்தை நீங்கள் $5 பெரிய ஒரு லாபத்தை ஒரே ஒரு பொருளையே பெற்றுக்கொள்ளலாம். அதுவும் கஸ்டமர் ஆர்டர் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் பை பண்ணி
கொடுக்கணும். ஓகே, இப்படி நாங்கள் வந்து போட்டுட்டோம் eBayல. இப்போ கஸ்டமர் வந்து எங்கிட்ட வந்து பை பண்ணுறாங்க. ஓகே, யார் கஸ்டமர் வந்து எங்கிட்ட பை பண்ணுறாங்க எங்கிட்ட அந்த ஆன்லைனில் பார்த்து eBayல பார்த்து இவங்க பை பண்ணுறாங்க. ஓகே, அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், திரும்பி AliExpress ஓன் பண்ணி இதில் போய் பை நவ் கொடுக்குறோம். ஓகே, பை நவ் கொடுத்துட்டு லாக்இன் பண்ண சொல்லுது. பை நவ் கொடுத்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை ஷிப்பிங் அட்ரஸ் கேட்பாங்க தானே, அந்த ஷிப்பிங் அட்ரஸில் கஸ்டமர் என்ன அட்ரஸ் அவங்க கொடுத்துக்கணுமோ அந்த அட்ரஸை கொடுக்கணும். ஓகே, கஸ்டமர் அட்ரஸை வந்து நீங்கள் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா AliExpressலேருந்து நேராக கஸ்டமருக்கு தான் பொருள் போகும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த பென்ட்ரைவ் வந்து எங்களோட கையில் படவும் இல்லை, நேரடியாக AliExpressலேருந்தே சென்ட் ஆகுது. ஓகே, இப்படி தான் ட்ராப் ஷிப்பிங் செய்கிறது. இந்த ட்ராப் ஷிப்பிங்கில் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டிய என்ன சூஸ் பண்ணி பார்க்கணும், இந்த ரிவ்யூ எத்தனை இருக்குது, ஆர்டர் எத்தனை போயிருக்குது, ஸ்டார் கொடுத்துருக்காங்க, கஸ்டமர் ரிவ்யூவில் வந்து என்ன பேட் குட் என்ன கொடுத்துருக்காங்க, அதில் பார்த்து நீங்கள் வந்து eBay விஷ் எங்கேனாலும் ட்ராப் ஷிப்பிங் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, இதில் வந்து நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்கன்னா ஓகே, பயம் இல்லாமல் நீங்கள் பண்ணலாம். இல்லை ரிவ்யூ குறைய கொடுத்துருக்காங்கன்னா அந்த அந்த ஸ்டோரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணாமல் வேறு ஸ்டோருக்கு மாறுங்க. இப்படித்தான் வந்து ட்ராப் ஷிப்பிங் பண்ணுறது, இப்படி தான் ட்ராப் ஷிப்பிங் செஞ்சு கொள்வது. இதெல்லாம் வந்து நீங்கள் கூடிய ஒரு தொகையை நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். நிறைய சாமான் இருக்குது, நீங்கள் eBayல நிறைய ட்ராப் ஷிப்பிங் பண்ணலாம். விஷிலெல்லாம் அன்லிமிட்டட் ட்ராப் ஷிப்பிங் பண்ணலாம். விஷை பாருங்கள், விஷை காட்டுறேன். விஷன்ற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, wish.com ஒன்று இருக்குது. ஓகே, லோட் ஆகுது எனக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து நீங்கள் ட்ராப் ஷிப்பிங் பண்ணலாம். இதில் அன்லிமிட்டட் சாமான் வந்து ஆட் பண்ணி கொள்ளலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு US ஆக்கில் வந்து எயின் பண்ணுறேன். இந்த விஷன்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் 50,000 சேல் ஆகிருக்குது, 20,000 சேல் ஆகிருக்குது. இங்கே இதெல்லாம் 2 லட்சம் சேல் ஆகி இந்த பேண்ட் எல்லாம். அப்படி எல்லாம் சேலெல்லாம் 1 லட்சம், 1000, 2000, 50,000 அப்படி தான் சேல் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் இதில் வந்து அந்த ட்ராப் ஷிப்பிங் செய்கிறதால வந்து AliExpress எடுத்து ட்ராப் ஷிப்பிங் செய்கிறதால வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து சேல் பண்ணி கொள்ளலாம், நிறைய லாபத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு விஷ் எப்படி கிரியேட் பண்ணுறது அது என்ன மைண்டு போடுறேன். உங்களுக்கு அடுத்த வீடியோவில் விஷ் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதை பற்றி போடணுமா, இல்லை eBay அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதை பற்றி போடணுமா, இல்லை டாஸை பற்றி வேறு எக்ஸ்ட்ரா எக்ஸ்பிளனேஷன் வேணுமா, அதெல்லாம் நீங்கள் கமெண்டில் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதை பற்றி கட்டாயம் போடுவேன். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். ட்ராப் ஷிப்பிங்னா என்ன, அது எப்படி இலவான முறையில் செய்கிறது அப்படிங்கிற விளக்கம் தந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இதை மூலம் செஞ்சு நீங்கள் நிறைய பணத்தை ஏர்ன் பண்ணி கொள்ளுங்கோ. ஓகே, இவ்வளோதான் இன்றைக்கு வீடியோ. மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு சப்போர்ட் வந்து தாங்கும். நன்றி.